வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, உங்களின் சூழலுக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றதான் தலைப்புங்க. இப்போ உங்களுடைய சூழலுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் என்னைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்குங்க. பல நேரங்களில் நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம தான் காரணங்கிறத நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலாக இருந்ததுன்னா அப்போ நம்ம ஒத்துக்கிறோம். ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இந்த மாதிரி ஒத்துக்கிற விஷயத்தை. அதாவது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை. ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்ம செய்கிற முயற்சிகளை நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதற்கு நம்ம காரணம், நம்ம பொறுப்புன்றதை நம்ம ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறதுல ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டுருச்சு, அல்லது அந்த வேலை முடியலை, இல்லைன்னா அது எதிர்மறையாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் நம்ம தான் அப்படின்றத நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறதும் இல்லை. நம்ம தான் காரணமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதும் இல்லை. நம்ம எங்கே அந்த காரணங்களை தேடுறோம்னா வெளியில் தேட ஆரம்பிச்சிடுறோம். இந்த விஷயம் தோல்வி அடைஞ்சதுக்கு அவர் அந்த உதவியை செய்யலை, அதனால் இந்த விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சு. நம்ம இந்த சப்போர்ட் அவங்க நமக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்க மேலே அந்த காரணங்களை தள்ளி விடுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிற காரணங்களை தேடுனீங்கன்னா அந்த காரணங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற தவறை திருத்துறதுக்கு பதிலாக மற்றவங்ககிட்ட காரணங்களை தேடினீங்கன்னா உங்கள் தவறை நீங்கள் திருத்திக்கவே முடியாது அப்படின்றத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணுற எல்லா விஷயமே கண்டிப்பாக பாசிட்டிவ் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை தான் அடையணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதில் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கலாம், அல்லது அந்த விஷயம் நடக்காமல் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். இந்த ரெண்டு மனநிலைக்கும் நீங்கள் தயாராக இருந்து உங்களுடைய முழு முயற்சியை நீங்கள் பண்ணும்போது, சப்போஸ் அந்த விஷயம் முடியலை, அதில் ஒரு அனுபவம் தான் கிடச்சிருக்குதுன்னா அந்த அனுபவம் கிடைச்சதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதற்கான காரணங்கள் யாராக இருக்கும் அப்படின்றத விட அந்த விஷயம் முடியாமல் போனதுக்கு நம்ம எந்த அளவுக்கு காரணமாக இருந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணோம்னா அடுத்த முறை அதே முயற்சியில் நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல வர்றோம் விஷயமா இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே பொறுப்புகளை, அதாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சூழ்நிலைக்கு காரணம் நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது திருத்திக்க முடியும். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க மேலேயே நம்ம அந்த காரணத்தை சொல்லிவிட்டு அடுத்தவங்க மேலேயே பழி போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு முயற்சியிலேயே இருப்போம். எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை, நான் சரியாக தான் நடந்துகிட்டு இருந்தேன், நான் சரியாக தான் முயற்சி பண்ணேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க எனக்கு தடங்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மற்றவங்க மேலே பழி சொல்கிறதே நம்மளுடைய மனநிலையாக மாறிடும். அந்த மனநிலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அந்த தேர்ட் பர்சன், மூன்றாவது மனிதருக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுத்துதா இல்லையான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பல முயற்சிகளை நம்ம செஞ்சும் முடிக்க முடியாத ஒரு தடங்கலான சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் பொறுப்பு. நம்மளுடைய சூழலுக்கு, நேற்றைய சூழலுக்கு நம்ம தான் பொறுப்பு, இன்றைய சூழலுக்கும் நம்ம தான் பொறுப்பு, நம்மளுடைய எதிர்கால சூழலுக்கும் நம்ம தான் பொறுப்புன்னு நம்ம நினச்சோம்னா இன்றைக்கி செய்கிற விஷயத்தை நம்ம சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சூழல் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். அதில் இருக்கிற சில குறைகளையும் நம்மளால் திருத்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த கருத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.